எப்படியோ ஹாம்ஸ்ட்ரிங் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு, என்னன்னு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இதுதான் இன்னைக்கு கண்டிஷன். வெல்கம் பேக். இது 6 பேக் சீரிஸ் நாள் 22. ஸ்டார்டிங் வித் ஸ்குவாட்ஸ் 3 செட்டு. 3வது செட்டுல இன்னைக்கு புது பிஆர். போன தடவை 10 போட்டதுல இன்னைக்கு 12. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இனிமே ஸ்குவாட்ஸ் போட்டா 12 ரிப்புக்கு குறையாம போடணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெவியா ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல் ஸ்டார்ட் பண்ணேன். 75 kgsல போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா வேணா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு 60 kg 20 reps போடுவேன். ஆனா இந்த வாட்டி 18 தான் போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாக்கிங் லங்ஸஸ்ல 2 செட்டு. நல்ல வேலை போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஹாம்ஸ்ட்ரிங் வலிக்கல. போன தடவை லங்ஸஸ்லாம் லெஃப்ட் லெக் பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஆனா என்னால ஸ்ட்ரெச் பண்ண முடியல. ஸ்ட்ரெச் பண்ணா பயங்கரமா வலிக்குது. அதனால எக்ஸ்டென்ஷனை மட்டும் போட்டுட்டு வேலையை முடிச்சிடலான்ட்டு இதுல ஒரு 2 செட்டு. எனக்கு என்னமோ இந்த எக்ஸ்டென்ஷன் மிஷின்ல ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னன்னே தெரியல. நானும் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். ஃபைனலா 2 செட்டு சீட்டட் கால்ஃப் ரைசஸ். ஸ்மித் மிஷின் பிஸியா இருந்துச்சு, அதனால இன்னைக்கு இந்த மிஷின்ல. ஆனா இது எனக்கு பிடிக்காது, ஏன்னு தெரியல. ஒரு டிஸ்கம்ஃபோர்ட், அவ்வளவுதான். ஃபைனலா கொஞ்ச நேரம் ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல பம்ப் தான், ஆனா இதெல்லாம் கம்மி. முன்னாடி என்னோட லெக் வேற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.